அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 22/4/2024 ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி செவ்வாய் கூட்டணி ரிஷப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. 2020ஆம் வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி வரை மகர ராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நிகழ்ந்தது. அதன் பிறகு இந்த வருடம் சனிச்செவ்வாய் கூட்டணி கும்பராசியில் நிகழ்கிறது. சனிச்செவ்வாய் கூட்டணி சாதகமா பாதகமானு பார்த்தா, ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த 2 கிரக கூட்டணி தான் சிக்கல், பிரச்சனை, அதிக கஷ்டங்களை கொடுப்பது சனிச்செவ்வாய் கூட்டணி தான். தனி மனிதன் முதல் குடும்பம், தம்பதியர், பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவது தான் சனிச்செவ்வாய் கூட்டணி. விபத்து, துர்மரணம், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, கை கால் மூட்டு, எலும்பு, பல்வலியை ஏற்படுத்துவது, கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவது, சொந்த பந்த உறவுகளுக்குள் மனஸ்தாபங்களை ஏற்படுத்துவது, உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது, நிலபுல சொத்து தகராறு, சட்டுன்னு முடிகிற காரியத்தை காலங்காலமாக இழுபறியாக தீராமல் இழுத்தடிப்பது சனிச்செவ்வாய் கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைப்பு. சனிச்செவ்வாய் கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தால எல்லாமே விவகாரமாக தான் இருக்கும். சொந்த பந்தம் முதல், வேலை தொழில் முதல், குடும்பம் முதல் எல்லாமே விவகாரமாக தான் இருக்கும். சனிச்செவ்வாய் கூட்டணி நல்ல காரியங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த வருடம் காற்று ராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேரும்போது பெரும் காற்று, சூறாவளி, விஷ வாயுக்களால் தொந்தரவுகள் வரும். அரசு மாநாடு, பெரும் கூட்டம் கூடும் இடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோயில் திருவிழாவில் அக்னி குண்டம் மிதிப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 வீலர் முதல் விமானம் வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக போயிட்டு முன்னெச்சரிக்கையாக வரணும். சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலே இது ஒரு விவகாரங்களை ஏற்படுத்தி விடும். ரிஷப ராசிக்கு தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே சனிச்செவ்வாய் கூட்டணி நிகழ்கிறது. விரயத்திற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். முதல் 15 நாட்கள் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் தொழிற்ஸ்தானத்திலே செவ்வாய் சனியுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். முதல் 15 நாட்கள் ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு கலக்கமான மனநிலை இருக்கும். வேலை தொழில் மூலம் அலைச்சலாக இருக்கும். ஓய்வில்லாமல் உழைக்கிற மாதிரி இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களை அதிகமாக வேலை வாங்குற மாதிரி இருக்கும். ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் வேலை விட்டுட்டு போயிடலாமா, என்னடா இது வேலை இப்படி இருக்குது அப்படின்னு அதிக கஷ்டப்படக்கூடிய நிலை பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை ரிஷப ராசி என்பதற்கு செவ்வாய், சுக்கிரன், சனி 3 கிரக கூட்டணி தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் வந்திருக்கும் பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடும், விலை உயரும். விவசாயிகளுக்கு ஓரளவு பயிர் மகசூல் கொடுக்கும். ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் விவசாயிகளுக்கு ஓரளவு திருப்தி தரும். 10ஆம் வீட்டிலே செவ்வாய், சுக்கிரன், சனி 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயத்தில் ஓரளவு சிறப்பு. ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு அதிகரிக்கும். பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் லாபஸ்தானமான 11ஆவது வீட்டிலே ராகுவுடன் கூட்டணி சேர்கிறார். பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வேலை தொழில் மூலம் நல்ல மாற்றங்களை ரிஷபராசி என்பவர்கள் சந்திக்க போகிறீங்க. செவ்வாய், சனி, குரு 3 கிரகங்கள் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டை பார்வை செய்கிறார்கள். ஒரு சிலர் வீடு கட்டணும் அல்லது நிலம் இடம் பார்த்து கொண்டு இருப்பவர்கள்
நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நண்பர்களுடன் கூட்டணி சேர்ந்து கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில், கூட்டு முயற்சி வந்து கை கொடுக்கும். பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பாரி செய்யும் பொழுது சுப விரய செலவுகள், வீடு, வண்டி, வாகன பராமரிப்பு செலவுகள், நோய் நொடி மருத்துவ செலவுகள், இப்போ இருக்கின்ற வீட்டை விட்டு வேறு வீடுக்கு இடம் பெயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வேறு வீடு இடம் பெயரலாம். 4ஆம் வீட்டை சனி, செவ்வாய், குரு 3 கிரகங்களை பாரி செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதிக அலைச்சல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை ரிஷபராசியின் மேல் விழுகிறது. தைரியமாக, சுறுசுறுப்பாக, தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க. செவ்வாய் பகவான் தான் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் சக்தி. ஒரு மனிதனுடைய உடலில் சக்தி இருக்கும் வரை தான் எந்த வேலையும் எந்த தொழிலும் நன்றாக பேச முடியும், ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவர் 4ஆம் பார்வையால் ரிஷபராசியை பாரி செய்யும் பொழுது தைரியம், தன்னம்பிக்கை மேம்படும். ஆனால் எந்த காரியத்திலும் கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக தான் செயல்பட வேண்டும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டீங்கன்னா காரியம் கட்டு போயிடும். 12ஆவது வீட்டை சனி, செவ்வாய் 2 கிரகங்கள் பாரி செய்து கொண்டிருந்தார்கள். செவ்வாய் பார்வை ஜென்ம ராசிக்கு வரும்போது ரிஷபராசி என்பதற்கு நல்ல உறக்கம் வரும், ஒரு நிம்மதியான துவக்கத்தை எதிர்பார்க்கலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. தொழில்ஸ்தானத்திலிருந்து, கர்மஸ்தானத்திலிருந்து 5ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது நிலபுல சொத்துக்கள் சார்ந்த வில்லங்கங்கள் சில பேருக்கு தீரும். அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். தலைக்கு மேலே வளர்ந்த புள்ள உங்கள் பேச்சை கேட்காமலும் போகலாம். ரிஷபராசி என்பர்கள் உங்கள் பிள்ளைகளிடம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சனி, செவ்வாய் 2 கிரகம் கூட்டணி சேர்ந்தாலே சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் வந்தாலும் சரி, எல்லோருக்குமே அவர்கள் வழியில் ஒரு தொந்தரவுகள், தொல்லைகள் வந்தே தீரும். செவ்வாய், சனி ரிஷபராசி என்பதற்கு தொழில்ஸ்தானத்தில் கூட்டணி சேரும் பொழுது தொழில் சார்ந்த, வேலைகள் சார்ந்த வழியில்தான் உங்களுக்கு வந்து தொந்தரவுகளும் தொல்லைகளும் வரும். செவ்வாய் பகவான் தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு செல்லக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். விரையாதிபதி தான் செவ்வாய். விரையாதிபதி தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் அமரும்போது வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பிற்பாதி 15ஆம் தேதிக்கு பிறகு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி, செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலே சில பேருக்கு சங்கடங்கள் குறையும், சில பேருக்கு சங்கடங்கள் வரும். மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிர பகவான் 11ஆவது வீட்டிலே ராகுவுடன் கூட்டணி சேர்கிறார். 11ஆவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். பெரும்பாலும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டு. தொழில் வேலையும் ஓரளவு உங்களுக்கு கை கொடுக்கும், திருப்தியான வருமானங்களை பெற்று விடலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.